கன்னியாகுமரியில் முந்திரி வியாபாரத்தில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என ஆசை காட்டி 400 பேரை ஏமாற்றிய வழக்கில் தந்தை மகன் உள்ளிட்ட 3 கைது செய்யப்பட்டு உள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நட்டாலம் பகுதியைச் சேர்ந்தவர் 72 வயது சுந்தர்ராஜன். முந்திரி வியாபாரியான இவருக்கு 42 வயது ஆனந்தராஜன், 38 வயது அரவிந்தராஜன், 32 வயது அரணீஸ்ராஜன் என்ற 3 மகன்கள் உள்ளனர். முதல் மகனான ஆனந்தராஜனுக்கு திருமணமாகி நேசிகா என்ற மனைவி உள்ளார். இவர்கள் 5 பேரும் சேர்ந்து கன்னியாகுமரி மாவட்டம் உண்ணாமலை கடை பகுதி அருகே அன்சிகா மார்ட் என்ற பெயரில் முந்திரி ஏற்றுமதி இறக்குமதி செய்யும் நிறுவனத்தை நடத்தி வந்தனர். இந்த நிறுவனத்தின் மேலாளராக விரிகோடு பகுதியைச் சேர்ந்த 31 வயது அனீஸ் உள்ளார். இவர்கள் தான்சானியா நாட்டில் இருந்து முந்திரியை மொத்தமாக வாங்கி துபாய் உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதாகவும் தமிழ்நாடு கேரளாவுக்கும் விநியோகம் செய்வதாகவும் கூறி வந்தனர். இந்த நிலையில் ஆன்லைன் வர்த்தகத்தில் ஈடுபட இருப்பதாகவும் அதில் முதலீடு செய்தால் அதிக வட்டி தருவதாக ஆசை காட்டி உள்ளனர். 10% வரை வட்டி தருவதாக கூறியதால் பொதுமக்கள் போட்டி போட்டுக்கொண்டு முதலீடு செய்ததாக கூறப்படுகிறது. உறுதியளித்தபடி முதல் 1 வருடம் அவர்களுக்கு வட்டி கிடைத்துள்ளது. அதன்பின் முதலீட்டாளர்களுக்கு வட்டி மற்றும் அசலை கொடுக்காமல் நிறுவன நிர்வாகிகள் தலைமறைவாகிவிட்டனர் என்பது புகார். 10% வட்டிக்கு ஆசைப்பட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் 400க்கும் மேற்பட்டவர்கள் இந்நிறுவனத்தில் முதலீடு செய்து உள்ளனர். நிறுவன நிர்வாகிகள் மாயமானதை அடுத்து அதிர்ச்சி அடைந்த அவர்கள் பணத்தை திரும்ப பெற்றுத்தர கோரி கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தரவதனத்திடம் புகார் அளித்தனர். அவரது உத்தரவின் பேரில் பொருளாதார குற்றப்பிரிவு துணை காவல் கண்காணிப்பாளர் குமரேசன் தலைமையில் விசாரணை நடைபெற்றது. அப்போது 400க்கும் மேற்பட்ட பொதுமக்களை ஏமாற்றி இருப்பது தெரிய வந்தது. அது தொடர்பாக இதுவரை 83 பேர் புகார் கொடுத்து இருப்பதாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. அதன் பேரில் நடத்தப்பட்ட விசாரணையில் 30 கோடி ரூபாய் மோசடி செய்தது உறுதியானது. அது தொடர்பாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து நேற்று நட்டாலம் பகுதியைச் சேர்ந்த முதியவர் சுந்தர்ராஜன், அவரது மகன் அரணீஸ்ராஜன் மற்றும் கடை மேலாளர் அனீஸ் ஆகியோரை அதிரடியாக கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக இருக்கும் மற்றொரு மகன் ஆனந்தராஜன், அவரது மனைவி நேசியா, இன்னொரு மகன் அரவிந்தராஜன் ஆகியோரை போலீசார் தேடி வருகின்றனர். முதலீடு பணத்தை பதுக்கி இருப்பது எங்கே என கைதானவர்களிடம் விசாரணை தீவிரமடைந்து உள்ளது. தலைமறைவாக உள்ளவர்கள் அதிக அளவு பணத்துடன் ஓடிவிட்டார்களா எனவும் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது. இவர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட குற்றப்பிரிவு அலுவலகத்தில் புகார் அளிக்க முன்வரலாம் எனவும் குமரி மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் கேட்டுக்கொண்டு உள்ளனர். முந்திரி வியாபாரத்தில் முதலீடு செய்தால் அதிக வட்டி கிடைக்கும் என ஆசை காட்டி 30 கோடி ரூபாய் மோசடி செய்த விவகாரத்தில் தந்தை மகன் உள்ளிட்ட 3 கைதான நிலையில் மேலும் 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். அவர்கள் சிக்குவார்களா, தங்களது பணம் திரும்ப கிடைக்குமா என எதிர்பார்த்து காத்து கிடக்கின்றனர் முதலீட்டாளர்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.